ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெரிஷாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். 1 கப் சமையல் அரிசி, 1/4 கப் ஒயிட் உளுந்து எடுத்து 4 மணி நேரத்துக்கு மேலே இதை நான் ஊற வச்சுருக்கேன். நான் ஒயிட் உளுந்துங்கிறதுனால அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுட்டேங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஸோ இதை போல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க மாவு, அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ தேன் மிட்டாயினாவே கலராக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தென் சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம தேன் மிட்டாய்க்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ண போகிறோம். ஸோ சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. இதில் கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு வரணும், அவ்வளோதான். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுகர் சிரப் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அதாவது நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா அப்படி பிசு பிசுன்னு விட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப்பு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நான் இதில் ஒரு 2 ட்ராப்ஸ் 2 இல்லை 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் சுகர் சிரப் வந்து கட்டியாகாமல் இருக்கும். இப்போ பேனை ஹீட் பண்ணி தேன் மிட்டாய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மாவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை கையால் தான் செய்ய போகிறோம். லைட்டாக கை அப்படி நினச்சிட்டு மாவை கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த போல் சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்போ தான் உள்ள மாவுலாம் நமக்கு வேகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்க போகிறோம். ஸோ சுகர் சிரப் வந்து உங்களுக்கு சூடாக இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்த பேட்சஸும் சேர்த்துருக்கேங்க ஆயிலில் ஓரளவு. ஸோ தேன் மிட்டாயெல்லாம் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துட்டோம். இதுக்கு ஒரு 1/2 hour நல்லா இல்லை. அப்படியே தேன் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களை யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.